வணக்கம் மக்களே, நான் தான் மாலக்கடை பையன் பேசுகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை கம்பல்சரி இன்றைக்கி 12 மணி வரை கோயில் ஓப்பனாக தான் இருக்கும். 12 மணிக்கு மூடிட்டாங்களாம். இவனுக்கு 4 மணிக்கு தோறது நைட் 8 மணி வரை இருக்கும். வாங்க எவ்வளோ சேனல்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐடியோ ஃபாலோ பண்ணாதான் நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. நம்ம சிறுவாபுரி கோயில் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஐடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பழமையான கோயில் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள எவ்வளோ சேனல் போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடை இருக்குது. மாலை விலைக்கு அர்ச்சனை நாளெலாம் அண்ணா இருப்பான்னு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே பாருங்கள். எவ்வளோ ஜனம் இங்கே வெளியே போகும் ஜனம் இருக்கிற போல் தான் இருக்கும். அதே போல் இந்த ஃபோட்டோலாம் இருந்தது கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அம்மா காய்கறி வச்சுருந்தாங்க, அதுவும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு வலிக்கேற்ற இடம் தனியாக இருக்காங்க, தான் வலிக்கு ஏற்றுங்க. யாரும் மரத்தை பக்கத்தில் ஏற்றாதீங்க. அதுக்குன்னு செட்டுக்கு தனியாக கட்டி வச்சிருக்காங்க, அங்கே தான் வலிக்கு ஏற்றுங்க. பாருங்கள் எல்லாமே அந்த மத்தாண்டை ஏற்றிட்டு போகிறாங்க. அது போல் விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. செட்டு தனியாக இருக்காங்க, வலிக்கு ஏற்றுங்க. 50 ரூபா பாஸ் இருக்குது, 100 ரூபா பாஸ் இருக்குது, ஃப்ரீ தர்ஷனம் இருக்குது. எல்லாமே தைச்சிட்டு இன்றைக்கி ஒரு 1/2 hour to 1 hour பார்த்துலாம். 12 மணி வரை தான் கோயில் ஓப்பனாக இருக்கும். வரவங்க அந்த 12 மணிக்குள்ளே வந்து சாமி தரிசனம் முடிச்சிடுங்க. அது போல் பாருங்கள் உள்ள எவ்வளோ காலியாக இருக்குன்னு. வரவங்க ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour சாமி தரிசனம் முடிச்சிடலாம். அர்ச்சனை இன்றைக்கி வெளியே தான் பண்ணுவாங்க. மாலை மட்டும் தான் இன்றைக்கி உள்ள சாமிக்கு போடுறாங்க. அர்ச்சனை வலிக்கு எல்லாமே வெளியே தான் பண்ணுறாங்க. சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. நம்பி வாங்க, நல்லதே இருக்கும். சிறுவாபுரி முருகா.